तंजावुर जिले के पेरापुरानी में प्रतियोगी परीक्षा की तैयारी कर रहे छात्रों के लिए मुफ्त कोचिंग सेंटर का उद्घाटन समारोह डीएमके की मुख्य कार्यकारी समिति के सदस्य और पेरापुरानी विधानसभा के सदस्य एन अशोक कुमार के नेतृत्व में आयोजित किया गया। कार्की अशोक कुमार झा फाउंडेशन के संस्थापक हैं। उन्होंने सभी का स्वागत किया। सामान्य समिति के सदस्य अब्दुल मजीद, तंजावुर दक्षिण जिला पार्षद सूबा शेखर, जिला कृषि टीम के आयोजक कुलसेक अरुणालाम्बी, जिला खेल टीम के आयोजक सो विजय कुमार और अन्य उपस्थित थे और बधाई दी। साथ ही जिला उपायुक्त विष्णुप्रिया समेत शिक्षाविदों ने छात्रों को प्रतियोगी परीक्षा के लिए जागरूकता मार्गदर्शिका को संबोधित किया। इसके अलावा झा फाउंडेशन भी राइस लीग प्रतियोगिता जीतने वाले अलीबलम सुरेश को प्रथम पुरस्कार के रूप में 1 लाख का चेक दिया गया। विद्यार्थियों एवं स्वयंसेवकों ने बड़ी संख्या में भाग लिया। என்னுடைய வாழ்க்கை அரசியல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காலத்திலும் போராடி போராடி வர வேண்டுமே தவிர நான் ஹோட்டல் வச்சேன், வியாபாரத்தை பார்த்தேன், கல்லா கட்டினேன், வீட்டுக்கு போனேன் அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்றுக்க முடியாது. எனவே எப்படி நமது பகுதியில் இருந்து ஒட்டங்காட்டில் இருந்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் எப்படி நமது பகுதிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றாரோ, அதே போல ஆர் சச்சியசுந்தரம் ஐபிஎஸ் அவர்கள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அதே போல நீங்களும் வர வேண்டும். ஒரு நாடியம் அன்பு செல்வன் ஐஏஎஸ் போல நமது பகுதிக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இங்கே பேசிய நமது முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறும் பொழுது, கடலூரில் இருந்து வந்திருக்கின்ற நமது பயிற்சியில் இருக்கின்ற துணை வட்டாட்சியர் மரியாதைக்குரிய விஷ்ணுபிரியா அவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியில் இருந்து தன் படிப்பால் உயர்ந்து இன்று பேராவூரணியில் வந்து உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் நீங்க படிக்க வேண்டும், எப்படி உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் கடக்க வேண்டும் என்பதற்கு இங்கே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் இந்த சிறப்புரைகளை எல்லாம் உறுதுணையாக எடுத்து சென்று நமது பேராவூரணி பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு